கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலும் கூட தேவனுடைய சமூகத்தில் வந்து காத்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் யாவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த காலை வேளையிலும் தேவனுடைய ஆலோசனைக்காக கர்த்தர் கொடுத்திருக்கிற வேத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 77வது அதிகாரம் 19, 20 ஆகிய வசனங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். சங்கீதம் 77, 19, 20. உமது வழி கடலிலும் உமது பாதைகள் திரண்ட தண்ணீர்களிலும் இருந்தது. உமது காலடிகள் தெரியப்படாமல் போயிற்று. மோசே, ஆரோன் என்பவர்களின் கையால் உமது ஜனங்களை ஒரு ஆட்டு மந்தையைப் போல வழிநடத்தினீர். இந்த வசனத்தை நீங்கள் கவனிக்கும் பொழுது, உமது வழி கடலிலும் உமது பாதைகள் திரண்ட தண்ணீர்களிலும் இருந்தது. உமது காலடிகள் தெரியப்படாமல் போயிற்று. மோசே, ஆரோன் என்பவர்களின் கையால் உம்முடைய ஜனத்தை ஒரு ஆட்டு மந்தையைப் போல நடத்தி கொண்டு வந்தார் என்று சொல்லி வசனத்தை பார்க்கிறோம். இங்கே பார்க்கும் பொழுது தேவனுடைய ஜனங்களுடைய வாழ்க்கையிலே அநேக நேரங்களில் ஆண்டவர் நம்மை நடத்தப் போகிற வழி என்ன என்று நாம் யோசித்து பார்க்கும் பொழுது அநேக நேரங்களில் ஆண்டவர் நமக்கு சில காரியங்களை நமக்கு நேரடியாக வெளிப்படுத்துகிறதில்லை. ஆனால் அதுக்குரிய காலங்கள் வரும் பொழுது அந்த காலங்களிலே தேவன், அந்த பாதையிலே தேவன் நம்மை நடத்தி கொண்டு போகிறார். அப்போ நம்ம நடக்கவும் முடியாமல் கடந்து போகவும் முடியாத ஒரு இக்கட்டான சில சூழ்நிலைகளிலே ஒரு என்ன டிசிஷன் எடுப்பது என்று தெரியாமல் நாம் தடுமாறி கொண்டிருக்கும் பொழுது அநேக நேரங்களில் கர்த்தர் நம்மோடு கூட பேசாதவர் போல இருக்கிறார். அந்த பேசாமல் தேவன் இருக்கிற அந்த இடைப்பட்ட நேரம்தான் நம்முடைய விசுவாசம் பரிசோதிக்கப்படுகிற நேரம். இப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்தை தாமதிக்கும் பொழுது அந்த தாமதிக்கிற நேரத்தில் தான் அவங்க முறுமுறுப்பை காண்பித்தார்கள். ஏன்னா இவங்க எதிர்பார்த்த உடனே ஆண்டவர் அற்புதத்தை செஞ்சிடணும். ஆண்டவர் அவங்க எதிர்பார்ப்புக்கு உடனே பதில் கொடுக்கலை அப்படின்னு சொன்னால் உடனே ஆண்டவருக்கு விரோதமாய் முறுமுறுப்பார்கள். மோசைக்கு விரோதமாய், ஆரோனுக்கு விரோதமாய் முறுமுறுப்பார்கள். அப்போ இந்த காலதாமதத்தில் நம்முடைய விசுவாசம் அங்கே தோற்று போகிறது. நாம் ஆண்டவர் மேலே வைத்திருக்கிற அன்பு தோற்று போகிறது. இதை பரிசோதிப்பதற்கு தேவன் சில நேரங்களில் ஒரு கேப் கொடுக்குறார். அந்த சூழ்நிலைகளில் நாம் அடிக்கடி சொல்கிறது, அந்த இஸ்ரவேலர் கானானை நோக்கி பிரயாணப்படுகிற அந்த பிரயாணத்தில் நாம் இந்த உலகத்திலே விசுவாச ஓட்டத்தை ஆரம்பித்து நாம் பரம கானானாகிய பரலோக ராஜ்யத்தில் கொண்டு போய் நாம் சேருகிற வரைக்கும் நமக்கு நடக்கக்கூடிய காரியங்களுடைய நிழலாட்டமான காரியங்கள் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. அப்போது இந்த இடைப்பட்ட நேரத்தில் இவர்கள் முறுமுறுத்து, இன்னும் சொல்லப்போனால் ஆண்டவரே எங்களை கொண்டு வரல, மோசே தான் எங்களை இந்த மாதிரி ஏமாற்றி கொண்டு வந்துட்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கடந்து வந்த பாதையில் எத்தனை அற்புதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடந்திருந்தாலும் பிசாசு அந்த அற்புதத்தெல்லாம் மறக்க வைத்துட்டு இன்றைக்கி இருக்கிற பிரச்சனையை நமக்கு முன்பாக பெரிதாக்கி ஆண்டவருடைய வல்லமையை மட்டுப்படுத்துகிறவனாக இருக்கிறான். அதற்கு அநேக தேவ ஜனங்கள் ஒத்துப்போகிறவர்களாக இருக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிறது, நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அப்போ நீங்கள் சும்மா இருப்பீங்கன்னா கொஞ்சம் முறுமுறுக்காமல் இருக்கணும், கொஞ்சம் அமைதியாக இருக்கணும், கொஞ்சம் காத்து இருக்கணும். அநேக நேரங்களில் நம்முடைய பிரச்சனைகளை எல்லா மனுஷங்கிட்டையும் சொல்லிடுவோம். கொஞ்சம் நேரம் தேவ சமூகத்தில் உட்காந்து நம்முடைய தேவைகளை ஆண்டவர்கிட்ட சொல்ல மாட்டோம். இந்த தவறுகள் அநேகருடைய வாழ்க்கையில் நடக்கிறது. அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு தேவன் அநேக ஆலோசனைகளை கொடுத்து கொண்டே தான் இருக்கிறார். அந்த காத்திருக்கிறதுக்குரிய ஆலோசனைகளையும், தேவன் ஏன் தாமதிக்கிறார் என்பதற்குரிய காரியத்தையும், இன்னும் சொல்லப்போனால் நமக்கு ஒரு காரியத்தை தேவன் தாமதிக்கிறார்னு சொன்னால் அந்த நேரங்களில் நம்ம ஒன்று நம்ம ஆண்டவர் மேலே விசுவாசத்தோடு காத்திருக்கணும். இந்த இடைப்பட்ட காலத்தில் நம்மக்கிட்ட என்ன தவறு இருக்குதுன்னு பார்க்கணும். ஆனால் அநேக தேவ ஜனங்கள் நம்மக்கிட்ட என்ன தப்பு இருக்குங்கிறத யோசிக்கிறதே கிடையாது. ஆண்டவர் தான் இப்படி பண்ணுறாரு, அல்லது நமக்கு விசுவாசத்துக்குள்ளே நடத்தினவர்கள் தான் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி முறுமுறுத்து தேவனுக்கு விரோதமாய் நம்ம முறுமுறுக்கும் பொழுது அப்படி முறுமுறுத்தவர்கள் எல்லாம் வழியிலேயே அழிந்து போனார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம்.
தேவனுடைய பிள்ளைகளே, அந்த தவறுகள் தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இனி வராதபடிக்கு நாம் ஜாக்கிரதையாக இருப்போம். யாத்திராகமம் புஸ்தகத்தில் இதே சம்பவத்தை குறித்து பார்க்கும் பொழுது இந்த 14:10 நம்ம வாசிக்கும் பொழுது, முதலாவது நமக்கு சங்கீதம் 77:19 உள்ள வார்த்தையை நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா, உமது வழி கடலிலும் உமது பாதைகள் திரண்ட தண்ணீர்களிலும் இருந்தது. அப்போது அவருடைய வழி, அவர் தம்முடைய ஜனங்களை வழி நடத்தி கொண்டு போகிறார்னா அவர் வழியில் தான் அவர் நடத்துவார். இப்போ உங்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டது உண்மை என்று சொன்னால் அவருடைய பாதையில் தான் உங்களை நடத்துவார், அவருடைய வழியில் தான் நடத்துவார். அப்போ அவருடைய வழி இப்படி தான் இருக்கும்னு நம்ம தீர்மானிக்க முடியாது, அவருடைய பாதை இப்படி தான் இருக்கும்னு நம்ம தீர்மானிக்க முடியாது. இப்போ செங்கடலில் கொண்டு போய் ஆண்டவர் விட்டுட்டார் தேவ ஜனங்களை. அங்கே விட்டிருக்கும் பொழுது அந்த அந்த அங்கே போகும் பொழுது அங்கே செங்கடல் இருக்கிறது. இந்த பக்கம் முதல்ல ஃப்ரீயாக தான் இருந்தது, அதுக்கு பிறகு தான் பார்வோனுடைய சேனைகள் வருகிறது. நம்ம இங்கே வந்திருக்கிறோம், மோசே நம்மளை கொண்டு ஏதாவது ஒரு வழியில் சேர்த்துருவார் அப்படின்னு இவங்க யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது அடுத்து ஒரு பிரச்சனை பின்னாடி நெருக்கி கொண்டு வருகிறது. அப்படி வரும் பொழுது தேவ ஜனங்கள் என்ன யோசிக்கிறாங்க, நமக்கு இந்த பக்கம் போக முடியாது, முன்னாடி நமக்கு முன்பாக செங்கடல் இருக்குது, வழி கிடையாது அப்படின்னு முடிவு பண்ணி, ஏன்னா இடது பக்கம் வலது பக்கம் போனாலும் அந்த செங்கடல் தான் நமக்கு அங்கே ஒரு மதிலாக இருக்குது, அதை தாண்டி போயிட முடியாது. அப்போ நமக்கு அழிவு நிச்சயம்னு இவங்க ஒரு முடிவுக்கு வராங்க. இனி ஒரு பாதை இல்லை, பாதையாக இருந்தால் இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது, அவருடைய வழி கடலில் இருந்துச்சு. இப்போது இவங்க அதாவது ஒரு போட்டில் போகணும், ஒரு கப்பலில் போகணுன்னாலும் அத்தனை லட்சம் ஜனங்களுக்கு எத்தனை போட்டு எடுக்கிறது, எத்தனை கப்பல் எடுக்கிறது, அதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்போது மனுஷீகத்தில் முடிவு பண்ணி இவ்வளவு தான், இதுக்கு பிறகு நான் முன்னேறி போகிறதுக்கு வழியே இல்லை அப்படின்னு யோசித்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் யோசிக்கிற வழி அவருடைய வழி இல்லை. ஆண்டவர் தான் சொன்னார், உன்னுடைய நினைவுகள் என்னுடைய நினைவுகள் அல்ல, உன்னுடைய வழியும் என் வழி கிடையாது, நீ யோசிக்கிற மாதிரி நான் யோசிக்கிறது கிடையாது. சத்துரு என்ன தான் உனக்கு நெருங்கி வந்தாலும் அந்த இடத்துல உனக்கு ஒரு வழியை உண்டாக்குறதுக்கு நான் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயல்களிலே மகத்துவம் உள்ளவர், எந்த இடத்துல எப்படி வழி திறக்கணும்னு எனக்கு தெரியும். அப்படி தான் ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறார். அப்போது அவருடைய வழி கடலுக்குள்ளே இருக்குன்னு யாருக்கு தெரியும், அவருடைய பாதைகள் திரண்ட தண்ணீர்களுக்குள்ளே இருந்ததுன்னு யாருக்கு தெரியும். தெரியலைன்னா நம்ம என்ன செய்யணும், ஸ்தோத்திரம் பண்ணிவிட்டு அமைதியாக இருக்கணும். அதுக்கு பதிலாக நாம் முறுமுறுத்து விடக்கூடாது. அதனால் இங்கே நம்ம பார்க்குறோம். அப்போது அவர் நடத்தும் பொழுது அவருடைய காலடிகள் தெரியப்படாமல் போயிற்று. அப்படின்னா என்ன அர்த்தம், அவர் நமக்கு முன்னாடி நடந்து போகிறதும் ஆண்டவர் நம்மை நடத்தி கொண்டு போகிறார், அல்லது ஆண்டவர் தான் நடத்துகிறாரா அப்படிங்கிறதே ஒரு சந்தேகத்துக்கு உண்டாக்கிறது. அப்பொழுது மோசே ஆரோன் என்கிற தம்முடைய ஊழியக்காரர்களை கொண்டு போய் ஒரு ஆட்டு மந்தையை போல நடத்தினார் என்று இந்த வசனம் சொல்கிறது. யாத்திராகமம் 14:10 பார்க்கும் பொழுது அங்கே செங்கடலில் ஜனங்கள் அங்கே திகைத்து போய் நிற்கிறார்கள். பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். முதல்ல கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாங்க, சிக்கல் வந்துருச்சு, போராட்டம் வந்துருச்சு. ஏதோ அமைதியாக நின்று மோசே ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு ஒரு டைம் வேணும். ஏன்னா இப்போ போய் நம்ம செங்கடலில் போய் நிற்கிறோம், வழியே இல்லை, சரி கொஞ்சம் அவர் ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும்னு வெயிட் பண்ணும் பொழுது இப்போ பிரச்சனை மறுபடியும் நெருக்குகிறது. அப்போது பிரச்சனை, அதாவது எகிப்துங்கிற ஒரு பிரச்சனையிலிருந்து வெளியில் வரணும்னு முடிவு பண்ணியாச்சு, இப்போ வெளியில் வந்தாச்சு. இப்போ போகிற வழியில் இப்போ ஒரு வேறு ஒரு தடை இருக்கிறது. எப்போவுமே தேவனுடைய பிள்ளைகளுக்கு எகிப்திலிருந்து பார்வோனுடைய கையிலிருந்து எங்களை விடுவித்து கொண்டு வந்த தேவனுக்கு இந்த செங்கடலிலிருந்தும் விடுவிக்க வல்லமை உண்டுங்கிறத நம்ம விசுவாசிக்கணும். ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கை பாதையில் ஒன்று போனால் ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டு தான் இருக்கும். அந்த ஒவ்வொரு பிரச்சனைகளிலும் தேவன் நம்முடைய விசுவாசத்தை சோதிக்கிறார், தேவன் மேல் வைத்திருக்கிற அன்பை சோதிக்கிறார், நம்முடைய பொறுமையை சோதிக்கிறார். எல்லாம் இதிலெல்லாம் நம்ம தேர்ச்சி அடைந்து போனால் தான் நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியும். அப்போது அது முதலாவது கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அடுத்து 12வது வசனத்தை பார்க்கும்போது, நாங்கள் எகிப்தில் இருக்கும்போது நாங்கள் எகிப்தியருக்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோமே, நாங்கள் வனாந்திரத்தில் சாகிறதை பார்க்கிலும் எகிப்தியருக்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமாக இருக்குமே. அப்போது முதல்ல அவங்க கர்த்தரை நோக்கி கூப்பிட்டதில் அர்த்தமே இல்லாமல் போச்சு. அநேக நேரங்களில் நான் ஜெபம் பண்ணியிருக்கேன், இந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ணியிருக்கேன், கர்த்தர் என்னை இப்படி நடத்துகிறார் அப்படின்னு அறிக்கை பண்ணின அதே வாய் தான்
அடுத்து நான் பேசாமல் அதையே செஞ்சுருக்கலாம், பேசாமல் நான் அதிலேயே இருந்திருக்கலாம். நம்ம ஒரு வார்த்தையை நம்ம என்ன செய்கிறோம், வார்த்தையை விட்டுடுறோம். தேவ பிள்ளைகளை, உங்களை எகிப்திலிருந்து விடுவித்த தேவனுக்கு செங்கடலை கடந்து போகிறதுக்கு நீங்கள் அறியாத ஒரு வழியை உள்ளே வைத்திருப்பார் என்று நம்மால் ஏன் விசுவாசிக்க முடியவில்லை? ஏன்னா பார்வோன் என்கிற எகிப்து சாம்ராஜ்யம் அவ்வளவு சாதாரணமாக தப்பித்து போகக்கூடிய ஒரு இடம் கிடையாது. அது ஒரு ஆள் 2 ஆள் கிடையாது. மோசே அங்கேருந்து தப்பிக்கும்போது ஒரு ஆள் அவன் தப்பிச்சு வந்துட்டான். ஆனால் லட்சக்கணக்கான பேரை எங்கே போய் நம்ம தெரியாமல் தப்பிக்க வைக்க முடியும்? அப்போ அதிலிருந்தெல்லாம் விடுவித்து கொண்டு வந்த தேவன் இதிலிருந்து உங்களை விடுவித்து கொண்டு போக மாட்டாரா? அந்த விசுவாசம் எங்கே என்று தான் ஆண்டவர் கேட்கிறார். அப்போ அதுக்குள்ளே இவங்க சொல்கிறாங்க, பேசாமல் நாங்கள் அங்கேயே இருந்து அங்கேயே நாங்கள் செத்துருக்கலாம், அங்கேயே போய் நாங்கள் அடிமையாக வேலை செஞ்சுருக்கலாம் அப்படின்னு அவங்க அறிக்கை பண்ணுகிறாங்க. 15வது வசனத்தை பாருங்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. இப்போது ஏற்கனவே அவங்க பிரச்சனையில் எதிர்த்து நின்றுட்டுருக்குறாங்க. அந்த பக்கம் பார்வோன் விரட்டுறான், இந்த பக்கம் தேவ ஜனங்கள் மோசையை விரட்டுறாங்க. இப்போது முதல்ல தேவன் காத்திருந்த ஒரு சோதனை யாருக்குன்னா இஸ்ரவேல் புத்திரருக்கு. இப்போ அடுத்த சோதனை யாருக்குன்னா மோசைக்கு. அவங்க ஏற்கனவே எங்கே போகிறோன்னு தெரியாமல் இருக்கிறோன்னு சொல்கிறாங்க. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்கிட்ட ஏன் கேட்குறப்பா, புறப்பட்டு போங்கள்னு இஸ்ரவேலுக்கு சொல்லு அப்படிங்கிறாரு. எங்கே புறப்பட்டு போகிறது? எந்த பக்கம் போக சொல்கிறது? எகிப்தியர் பக்கம் போக சொல்கிறதா, இஸ்ரவேல் புத்திரர் பக்கம் போக சொல்லுகிறதா? ஆனால் அந்த இடத்துல மோசே அந்த விஷயத்தில் அவன் அமைதியாக இருக்கிற. ஆண்டவர் பேசும்போது சில நேரத்தில் எதையோ ஆண்டவர் நம்மக்கிட்ட சொல்ல வருவார், அதுக்குள்ளே நம்ம 2 வார்த்தையை சொல்லி அடிச்சிடுவோம். நம்மக்கிட்ட யாராவது பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க ஒரு விஷயத்த சொல்ல வருவாங்க, அந்த முதல்ல சொன்ன வார்த்தையை பிடிச்சி உடனே அதுக்கு ஒரு ஆப்போசிட்டாக ஒரு வார்த்தையை அடிச்சிருவோம். அதுக்கு பிறகு அவங்க நமக்கு சாதகமான ஒரு வார்த்தையை சொல்ல வருவாங்க. அதுக்கு முன்னாடியே பேசி அவங்களுடைய நம்மை குறித்த நல்ல அபிப்பிராயத்தை நாமளே உடைச்சிருவோம். இது அநேக தேவ பிள்ளைகளுக்கு இருக்கிற ஒரு பெரிய தவறான காரியம். பேசுகிறதுக்கு தாமதமாக இருக்கணும். மோசே அதனால தான் அவன் அவனை போல சாந்த குணம் உள்ளவன் ஒருவனும் இல்லைன்னு ஆண்டவர் சொன்னார். அவர் சொல்கிறாரு, நீ புத்திரருக்கு சொல்லு. 16வது வசனத்தை சொல்கிறாரு, நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையில் நடந்து போவார்கள்னு சொல்கிறார். அப்போ கோலை நீட்டி செங்கடலை பிளந்துருன்னு சொன்னால் இதுக்கு முன்னாடி அவன் செங்கடலை பிளந்துருக்கானா? இல்லை. முந்தின எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே இல்லாத ஒரு விஷயத்தை ஆண்டவர் புதுசாக சொல்கிறார். உன் கோலை நீட்டி செங்கடலை பிளந்துரு அப்படிங்கிறார். இந்த விசுவாசம் முதல்ல நம்ம யாருக்கு வரும் யோசிச்சு பாருங்கள். அறியாத ஒரு வழியில் தேவன் நம்மை கொண்டு நிறுத்துகிறார். அங்கே தண்ணீருக்குள்ளே அவருடைய பாதை இருக்குது, அந்த கடலுக்குள்ளே அவருடைய வழி இருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு போனதுக்கு பிறகு தான் தெரியும், போகிறதுக்கு முன்னாடி தெரியாது. ஆனால் நம்ம விசுவாசிக்க முடியாத ஒரு பாதையில் தேவன் நமக்கு சில விசுவாசத்தை கொடுத்தால் சந்தேகப்படாமல் நீங்கள் விசுவாசிங்க. அதை கடந்து வந்த பாதையில் என்னை நடத்தி வந்த தேவன், இதையும் கடந்து போக தேவன் எனக்கு உதவி செய்வார் என்கிற ஒரு காரியம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த பாதையில் நீங்கள் திகைத்து நிற்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. எதனால் கர்த்தர் இந்த நாளிலே இந்த வார்த்தையை கொடுத்தாருன்னு எனக்கு தெரியாது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை, இதில் கூட எனக்கு ஒரு வழி கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் யோசித்தா அதற்குள்ளே தேவன் ஒரு வழியை வைத்திருக்கிறார். உங்களுக்காக தேவன் ஒரு வழியை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். மோசைக்கிட்ட முன்ன பின்ன எக்ஸ்பீரியன்ஸே இல்லாத ஒரு விஷயத்த சொல்கிறார். கோலை நீட்டி சமுத்திரத்தை 2ஆக பிளந்துருன்னா இதனை ஆப்பிளா கத்தியை நீட்டி வெட்டி 2ஆக பிளக்கிறதுக்கு? ஏதோ ஒரு பழத்தை வெட்டி 2ஆக பிளக்கிற மாதிரி ஆண்டவர் சொல்கிறாரு. ஆனாலும் மோசே அதை அப்படியே விசுவாசித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். யாத்திராகமம் 4:17 பார்த்திங்கன்னா, எகிப்தியர் உங்களை பின்தொடர்ந்து வரும்படி நான் அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்தி பார்வோனாலும் அவன் ரதங்கள் குதிரை வீரர் முதலாகிய அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன் அப்படிங்கிறார். ஆண்டவர் எப்போவுமே ஒரு பொடி வச்சே தான் பேசுவார். அவங்க இப்படி உனக்கு பின்னாடியே வருவாங்கப்பா, நீங்கள் கடந்து போனதுக்கு பிறகு ஆண்டவர் அவங்கள எல்லாத்தையும் சமுத்திரத்தில் போட்டு மூடிடுவார். எதையாவது சொன்னாரா? ஒன்றுமே சொல்லலை. நான் மகிமைப்படுவேன், அவர்களால் நான் மகிமைப்படுவேன், அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன். அதுக்கு என்ன மீனிங்? ஒன்றுமே தெரியாது. தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் கடந்து போகிற எல்லா பாதைகளையும் நீங்கள் விசுவாசத்தோடு கடந்து போனீங்கன்னா அந்த எல்லாவற்றிலும் உங்கள் மூலமாய், அந்த சூழ்நிலைகள் மூலமாய் தேவன் மகிமைப்படுவார். அது உங்களுக்கு சாட்சியாக நிற்கும். நீங்கள் அந்த காரியத்தை கடந்து போன பிறகு அநேகருக்கு அதை சாட்சியாக சொல்லுவீங்க. வாசலே இல்லை, வழியே இல்லை, அனுகூலமான எந்த ஒரு காரியமும் இல்லை,
ஆனாலும் ஆண்டவர் இதில் கடந்து போக சொன்னார். அதை நம்பி நான் கடந்து வந்தேன். கர்த்தர் என்னை இன்றைக்கு இந்த ஸ்தானத்தில் வைத்திருக்கிறார் என்று சொல்லி அந்த பிரச்சனைகளாலேயே தேவன் மகிமைப்படுவார். தேவனுக்கு மகிமையாய் நீங்கள் சாட்சியாக அதை சொல்லுவீர்கள். கர்த்தர் அப்படிப்பட்ட பாதையில் தான் உங்களை ஆண்டவர் நடத்தி கொண்டிருக்கிறார். கீழே 18வது வசனம், இப்படி நான் பார்வோனாலும் அவன் ரதங்களாலும் அவன் குதிரை வீரராலும் மகிமைப்படும் போது நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறிவார்கள். அற்புதம் முடிஞ்ச உடனே நீ உனக்கு தெரியும் நான் தான் கர்த்தர்னு. ஆனால் எகிப்தியர்கள் இவ்வளோ தூரம் அற்புதம் பண்ண வரைக்கும் அவங்களுக்கு அவர் தான் கர்த்தர்னு தெரியாமல் இருந்தது. மொத்த இராணுவத்தையும் நான் அழிக்கும்போது தான் அவர்கள் அதை உணர்ந்து கொள்வார்கள் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை, அது மாத்திரமல்ல, ஆண்டவர் இவையெல்லாம் சொல்லிட்டு ஆண்டவர் அப்படியே சும்மா விடுறதில்லை. 19வது வசனம் பாருங்கள். அப்பொழுது இஸ்ரவேலின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவதூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன் இருந்த மேகஸ்தம்பமும் விலகி அவர்கள் பின்னே நின்றது. அது எகிப்தியரின் சேனையையும் இஸ்ரவேலின் சேனையையும் முழுவதும் ஒன்றோடு ஒன்று சேராதபடி அவைகள் நடுவில் வந்தது. எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமுமாய் இருந்தது, இஸ்ரவேலருக்கோ அது இரவை வெளிச்சமாக்கிற்று. இப்போ மேகஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பம் வந்தது தெரியும். ஆனால் தேவதூதனானவர் முன்னாடி இருந்து பின்னாடி போனது யாருக்கும் தெரியாது. ஆனால் தம்முடைய ஜனங்களுக்கு ஒரு பாதையை தேவன் காட்டுறாருன்னு சொன்னால் முன்னாடி நிற்க வேண்டிய இடத்துல கர்த்தர் முன்னாடி நிற்பார், பின்னாடி நிற்க வேண்டிய இடத்துல கர்த்தர் பின்னாடி நிற்பார். நான் உங்களுக்கு சொல்கிறேன், கர்த்தர் உங்களை ஒரு பாதையில் நடத்த சித்தமாக இருக்கும் பொழுது நீங்கள் விசுவாசத்தோடு கூட உங்களுடைய அனுபவத்தையோ உங்கள் திறமையையோ நம்பி நீங்கள் போக வேண்டாம். கர்த்தருடைய வார்த்தையை நம்பி நீங்கள் போங்க. கர்த்தர் நிச்சயமாகவே நீங்கள் அறியாத ஒரு வழியை கடலுக்குள்ளே தேவன் வைத்திருப்பார். சமுத்திரத்தில் திரண்ட தண்ணீருக்குள்ளே ஒரு பாதையை தேவன் வைத்திருப்பார். நீங்கள் அறியாத அந்த பாதைகளை கடந்து போகும் பொழுது அந்த பிரச்சனையின் மூலமாக நீங்கள் தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். இதை விசுவாசிக்கிறவர்கள் அப்படியே கண்களை மூடி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, அல்லேலூயா. நான் யோசித்து பார்த்தா எனக்கு அதில் ஒரு வழி இருக்கிறது போல தெரியல தான். ஆனால் ஆண்டவரே, அல்லேலூயா, இஸ்ரவேல் ஜனங்களைப் போல நான் முறுமுறுக்க மாட்டேன். ஆண்டவரே, அல்லேலூயா, அல்லேலூயா. போக சொன்ன ஆண்டவருக்கு அல்லேலூயா, அல்லேலூயா, அவர் விலகி பின்பக்கமாக நின்று அல்லேலூயா, 2 சேனையும் ஒன்று சேர்ந்து விடாதபடிக்கு அல்லேலூயா, அவர்களுக்கு அந்தகாரமாய் இருக்கும்படி அல்லேலூயா, தேவ ஜனங்களுக்கு வெளிச்சமாய் இருக்கும்படி ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படி கடந்து போகும் பொழுது மேகஸ்தம்பமும் அக்கினி ஸ்தம்பமும் விலகி பின்பாக போகும் பொழுது அவர்கள் என்ன நினைத்தார்களோ தெரியாது. ஆனால் ஆண்டவர் ஆலோசனையில் ஆச்சரியமான தேவன், அவர் செயல்களிலே மகத்துவம் உள்ள தேவன். தன்னுடைய ஜனத்தை, தன்னை விசுவாசிக்கிற பிள்ளைகளை, தனக்கு ஊழியம் செய்கிற பிள்ளைகளை எந்த விதத்திலே போஷிக்க வேண்டும், எந்த விதத்திலே பாதுகாக்க வேண்டும், எப்படிப்பட்ட அறியாத புதிய வாசல்களை திறக்க வேண்டும் என்று அவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. பவுல் சொன்னது போல, நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் உங்களை விட்டு விலகவே மாட்டார், அவர் உங்களை கைவிடவே மாட்டார். தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஒரு சரணத்தை நம்ம பாடுவோமா? கரங்கள் பிடித்தவரே, கைவிட்டு விடுவீரோ? ஹல்லேலூயா. இதுவரை நடத்தி வந்த எபினேசர் நீங்க தானே ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கரங்கள் பிடித்தவரே, கைவிட்டு விடுவீரோ? கரங்கள் பிடித்தவரே, கைவிட்டு விடுவீரோ? இதுவரை நடத்தி வந்த எபினேசர் நீர்தானையா, இதுவரை நடத்தி வந்த எபினேசர் நீர்தானையா. சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே, சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே. நீங்கதான் எல்லாமே, ஏக்கம்தான் எல்லாமே. நீங்கதான் எல்லாமே, ஏக்கம்தான் எல்லாமே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் பிதாவே. இந்த வார்த்தைகளை தந்த தேவாதி தேவன், இந்த வார்த்தைகளை கேட்ட உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே, நீர் அறியாத, உம்முடைய பிள்ளைகள் அறியாத ஒரு புதிய வழியை நீர் கடலுக்குள்ளாக வைத்திருந்தீர்.
ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்கள் அறியாத பாதையை திரளான தண்ணீர்களுக்குள்ளே வைத்திருந்தீர் ஆண்டவரே. அல்லேலூயா. எங்களுடைய ஞானம் குறைவுள்ளது. ஆனால் என் தேவனே, ஆண்டவரே, இக்கட்டான சூழ்நிலைகளில் கடந்து போய் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு அல்லேலூயா அந்த அறியாத வழியை திறந்து அல்லேலூயா இந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகளுக்கு தேவன் பேசி இருக்கிற இந்த வார்த்தையின்படியாக பிள்ளைகளுக்கு அனுகூலமான வாசல்களை திறந்து உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. ஒருபோதும் உம்முடைய பிள்ளைகள் வெட்கப்பட்டு போகாதபடி உம்முடைய பிள்ளைகளுக்கு தேவன் அனுகூலமாய் நின்று அனுசாரியாய் நின்று உம்முடைய பிள்ளைகளை வேலியடைத்து காத்து எல்லா தீங்குகளுக்கும் விலக்கி பாதுகாத்து உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உம்முடைய பிள்ளைகளுடைய தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவீராக. உம்முடைய பிள்ளைகளுடைய பாத்திரம் நிரம்பி வழியட்டும். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உடைய பிள்ளைகளை தொடரட்டும். ஆசீர்வதிங்கப்பா. ஒரு ஜெப குறிப்புக்காக நம்ம ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஷாபின் என்கிறதான என்னுடைய மகனுக்கு, ஸ்டெபின் என்கிறதான மகனுக்கு அவங்களுக்கு வந்து கப்பலில் வேலைக்காக முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறாங்க. கர்த்தர் நிச்சயமாய் அவங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்யும்படியாக நம்ம எல்லாரும் அப்படியே கரங்களை உயர்த்தி நம்ம ஜெபிப்போம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். அந்த மகனுக்கு தேவனாகிய கர்த்தர் வேலைக்குரிய அந்த வாய்ப்புகளை தேவன் ஏற்படுத்தி கொடுங்க. எந்த அதிகாரிகளுடைய கண்களில் தயவு கிடைக்க பண்ண வேண்டுமோ அந்த அதிகாரிகளில் கண்களில் தயவு கிடைக்க பண்ணி இதன் மூலமாய் தேவனாகிய கர்த்தர் நீர் மகிமைப்படும்படி ஒரு அற்புதத்தை இந்த குடும்பத்துக்கு செய்து தேவன் வழி நடத்துங்க. இந்த காலை வேளை ஜெபத்துக்கு வந்த ஒவ்வொருவரையும் அவருடைய குடும்பங்களையும் தேவன் ஆசீர்வதிங்க, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. எல்லா துதிக்கான மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.